Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. எல்பிஜி விநியோக மையங்களில் தட்டுப்பாடு எதுவும் பதிவாகவில்லை. அனைத்து பெட்ரோல் பங்குகளும் வழக்கம் போல இயங்குகின்றன என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். இப்போ எல்பிஜி விநியோக மையங்களில் தட்டுப்பாடு எதுவும் பதிவாகலை அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கு. இது பற்றிய முழு விவரங்கள் என்ன? அதாவது இந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நீடிக்கக்கூடிய போர் காரணமாக எரிவாயு விநியோகம் பாதிக்கப்பட்டிருப்பதால் நாடு முழுவதுமே பெட்ரோல் டீசலுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சம் பரவலாக நிலவுகிறது. இதனை முறியடிப்பதற்காக தினந்தோறும் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் செய்தியாளர்களை சந்தித்து நிலவரங்களை விளக்கமாக அளித்து வருகிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கும் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் செய்தியாளர் சந்திப்பில் விளக்கங்களை அளித்திருக்கிறது. எல்பிஜி விநியோக மையங்களில் எந்த விதமான தட்டுப்பாடும் பதிவாகவில்லை. அனைத்து பெட்ரோல் பம்புகளும் வழக்கம் போல சீராக இயங்கி வருகின்றன. அதே போல எந்த ஒரு பெட்ரோல் பம்புகளிலும் இந்த பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு குறித்த புகார்கள் எதுவும் பதிவாகவில்லை. நேற்று சுமார் 6500 டன் வர்த்தக எல்பிஜி விற்பனை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எண்ணெய் சந்தைப்படுத்தல் நிறுவனங்களால் சுமார் 1300க்கும் மேற்பட்ட விழிப்புணர்வு முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எல்பிஜி சிலிண்டர் விநியோகமும் வழக்கம் போல் இருப்பதாகவும் ஆன்லைன் எல்பிஜி முன்பதிவுகள் 96% உள்ளது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது முன்பு பொதுமக்கள் ஆன்லைனில் பதிவு செய்தால் பதிவாகவில்லை என்று வந்த புகார்கள் காரணமாக கேஸ் ஏஜென்சிகளின் முன்பு இந்த கேஸ்களை சிலிண்டர்களை பதிவு செய்வதற்காக படையெடுத்தார்கள். அதன் பிறகு மத்திய அரசு கொடுத்த பல்வேறு விளக்கம் மற்றும் நடவடிக்கைகளை தொடர்ந்து மீண்டும் மக்கள் ஆன்லைன்லேயே பழைய முறைப்படி புக்கிங் செய்வது தொடர்ந்தது. அந்த அடிப்படையில் பார்த்தோமேனால் இந்த ஆன்லைன் புக்கிங் என்பது 96% இருக்கிறது. எனவே இந்த பிரச்சனைகளுக்கு முன்பு எப்படி ஆன்லைன் புக்கிங் இருந்ததோ அதே போலவே கிட்டத்தட்ட அந்த நிலையை இது எட்டியிருப்பதாகவே பார்க்கப்படுகின்றது. வீட்டு உபயோக சிஎன்ஜி போக்குவரத்து பாதுகாக்கப்பட்டிருப்பதாகவும் வர்த்தக எல்பிஜி அதாவது வணிக பயன்பாட்டுக்கான எல்பிஜியை பொறுத்தவரை 70% அதன் விநியோகம் உள்ளது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த போலி மற்றும் வதந்தி செய்திகளை கட்டுப்படுத்துவது தொடர்பாகவும் அவற்றை முறியடிப்பது தொடர்பாகவும் மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேசங்களோடு மத்திய அரசு இணைந்து பணியாற்றி வருவதாகவும் 300க்கும் மேற்பட்ட திடீர் சோதனைகள் நாடு முழுவதும் நடத்தப்பட்டு அந்த சோதனைகளில் சுமார் 1200 சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 1200 சிலிண்டர்கள் கள்ளச்சந்தையில் பதுக்கி வைத்து கூடுதல் விற்பனை செய்வதற்காக பதுக்கி வைக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.